கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் ஈவாய் கொடுத்த இந்த பரிசுத்த வார நிகழ்வுகளுக்கு கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பரிசுத்த வாரம் வியாழக்கிழமையாகிய அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவாராக. ஹோலி வீக் ஆன் தேர்ஸ்டே என்கின்ற நிகழ்வை ஆண்டவர் நம்மோடு தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக் கொடுப்பாராக. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்கள், சங்கீதம் 116, யோவான் என்பவருடைய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 47 முதல் 58 வசனங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள், மத்தேயு 26 17 முதல் 30 வசனங்களை இந்த நிகழ்வுகளோடு நாம் இணைந்து கற்றுக்கொள்வோமாக. பஸ்கா போஜனம், பாஸ்ஓவர் மீல். 12 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இஸ்ரவேல் ஆண்களும் பஸ்கா பண்டிகையில எருசலேமுக்கு சென்றாக வேண்டும். 7 நாளாக இந்த பண்டிகை ஆசரிக்கப்படும். இந்த யூதர்களின் 7 பண்டிகைகளை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளிலே முக்கியமாக பிரதானமாக ஒவ்வொரு இஸ்ரவேலனும் எங்கிருந்தாலும் எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தாக வேண்டிய 3 பண்டிகைகள் பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை என்று வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பஸ்கா பண்டிகை எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலை அடைந்ததை அது குறிப்பதாக காணப்படுகிறது. பஸ்கா பண்டிகை குடும்ப தலைவர் பஸ்கா பண்டிகையில் அவர் ஹெட்டாக இருந்து அவர் நிறைவேற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். இந்த பஸ்கா ஆடு எப்பொழுதும் சாயங்காலம் 3 மணிக்கு கொல்லப்பட்டு பொழுது அஸ்தமிக்கிற சமயத்திலே புசிக்கப்படும். ஆபிப் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்கா கொண்டாடப்பட வேண்டியது. ஆனால் இந்த பஸ்கா அதே தேதியில் புசிக்கப்படாமல் அதற்கு முந்தின நாள் புசிக்கப்பட்டதாக யோவான் எழுதின சுவிசேஷகத்தின் மூலமாக நாம் அறிய முடியும். இந்த பந்திய 12 சீஷர்களும் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாக காண முடியும். ஏன் பங்கு பெற்றாங்க? லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குமாரனாகிய கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க ஆசையாயிருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் கூறுகிறார். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க ஆசையாய் இருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொல்லுகின்றார். ஆகவே இந்த பஸ்கா ஆடு நம் இயேசு கிறிஸ்து தான் என்பது புலனாகிறது. இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் அந்த இடத்தை தெய்வீகமாய் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். எருசலேமில் ஏராளமானோர் பஸ்காவை ஆசரிக்க வர்றதுனால எருசலேமியர் அவர்களுக்கு உதவி செய்ய தங்கள் வீடுகளில் ஒரு பகுதியை கேட்போருக்கு ஒதுக்கி கொடுப்பது வழக்கம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை நம்ம காண முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தண்ணீர் சுமந்து வருகின்ற ஒரு மனிதன் அங்கே போவான், அவனை பின் சென்று போங்க. அவன் போகும் வீட்டுக்கு நீங்கள் போய் அந்த வீட்டு எஜமான நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகரிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறாரு. அந்த வீடு இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோடு விருந்துண்ண விஸ்தாரமானதாயும் ஒரு மேல் மெத்தையாயும் கம்பளம் முதலானவை விரித்து ஆயத்தமாக்கப்பட்ட இடமாயும் இருந்தது. அது பரிசுத்த மார்க்குவின் வீடாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நிகழ்வில் நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் அந்த வீட்டில் பிரவேசித்து பந்தி இருக்கையில் யோவான் வலது பக்கத்திலும் யூதாஸ்காரியத்து இடது பக்கத்திலும் சீமோன் பேதுரு யோவானுக்கு நேரெதிராகவும் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அந்த சம்பவ நிகழ்வை வைத்து நம்ம கவனிக்க முடியும். இந்த 3 பேர் தான் இந்த கட்டளை வியாழனில் விசேஷித்தமாய் சம்பந்தப்பட்டவர்கள்.
அப்படி சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவர் 3 கட்டளைகளை கற்றுக் கொடுக்கிறார். 3 கட்டளைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2வது கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 22:19 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த 3 கட்டளைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததினாலே இது கட்டளை வியாழன் என்றும் அழைக்கப்படுகிறது. கட்டளை, நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்கின்ற இந்த கட்டளை ஏன், எதனால அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனாவில வீட்டின் வாயிலில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு வேலையால் அல்லது அடிமை கையில ஒரு குவளையையும் ஒரு துண்டையும் வைத்திருப்பார். அன்றைய பாலஸ்தீனா அந்த வீதிகள் புழுதியும் சேருமாக இருந்ததுனால வீட்டுக்கு வர்ற விருந்தினரின் காலில் நீரூற்றி துடைப்பது வழக்கம். இந்த உதாரணத்தை கானாவூர் திருமண வீட்டில் 6 கச்சாடிகள் கொண்ட அந்த நிகழ்வில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வர்ற அந்த 12 நபர்களில் யார் பெரியவன் என்ற வாக்குவாதத்தினால அந்த பணியை யாருமே செய்யலை. வீட்டுக்குள்ளே போகும்போது கால்களை சுத்திகரிக்கின்ற அந்த பணியை யாரும் செய்யலை. இயேசு கிறிஸ்து தாழ்மையை வலியுறுத்தினார். உங்களில் பெரியவன் சிறியவன் போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி லூக்கா 22:26 கற்றுக் கொடுத்திருக்கிறார். மார்க் 10:44 சொல்றாரு, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்துடைய நிகழ்வை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் நம்ம கவனிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வேதாகமத்திலே நாம் காண்கின்றோம். இன்றைய உலகில் மற்றவருடைய தாழ்மையை எதிர்பார்க்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையோடு இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தூய்மையை ஆண்டவர் வலியுறுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தோழமையில் கூட்டுறவில் எந்த பங்கும் இல்லை என்பதை குமாரனாகிய கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். யோவான் 13:10 காண்கின்றோம், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தூய்மையாக முடியும்? யோவான் 15:3 காண்கின்றோம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். யூதாசின் கால்கள் கழுவப்பட்டன, அவன் இருதயமோ வெள்ளிக்காசை எதிர்நோக்கியே இருந்தது. யோவான் 13:15 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படிங்கிற மாதிரியை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யோவான் 13:34 நாம் இதை காண முடியும். தெற்கு யூதேயாவில ஸ்காரியோத் ஊரை சேர்ந்த யூதா இயேசு கிறிஸ்துவுடன் உண்டு உறவாடினவன், நிர்வாக திறமை நிறைந்தவன், பணத்தையே குறிக்கோளாக கொண்டவன், தன் ஆதாயத்தை முக்கியப்படுத்தியவன். அவனுக்கு தவறான சிந்தை இருந்துச்சு. என்ன தவறான சிந்தை? தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்மாறான செயல்பாடு, அதுதான் தவறான சிந்தை. தவறான நட்பு வச்சிருந்தான். யார் கூட? வேதபாரகர்களோட, பரிசேயர்களோட, சதுசேயர்களோட, ஏரோதியர்களோட தவறான நட்பு அவனுக்கு இருந்தது. தவறான ஒப்பந்தம், துரோகம் என்று அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். யூதாஸ் காரியத்தின் அழிவுக்கு பேராசையும் பெருமையும் வளர்ந்து கொண்டு இருந்ததுதான் காரணம். தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி மிகுந்த ஐஸ்வர்யத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். தனது பணம் மட்டுமல்ல, அனைத்தும் தனக்கே அப்படிங்கிற தவறான சிந்தையோடு இருந்தான். ஆனால் அங்கே அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் தாழ்மையாய் இறங்கி செயல்படுகின்ற அந்த முன்மாதிரி யூதாசுக்கு ஏளனமாக தோன்றியது. தன் இருதயத்தின் நினைவுகளை இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதுன்னு நினைச்சு சீஷர்களும் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களும் இல்லாத நேரத்தை எதிர்நோக்கிய திட்டங்களை தீட்டி தகுந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான்.
இந்த வேளையில் தான் குமாரனாகிய கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்ற துக்கமான செய்தியை அருமை சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தம்முடைய அன்பை சீஷர்களில் ஒருவனே தன்னை காட்டிக் கொடுக்க போகிறானேங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு அதிக வேதனையை கொடுத்தது. அவருடைய சத்துருக்கள் ஒருவர் அவரை காட்டி கொடுத்திருந்தால் அது துரோகமாகாது. 3 ஆண்டுகள் அவரோடு இருந்தவன், அவருடைய அளவற்ற அன்பை பெற்றவன், களங்கமற்ற உத்தம இருதயத்தை பின்பற்றியது போல நடித்தவன், அடிக்கடி அவரோடு அப்பம் புசித்தவன், அவருக்கு சீஷராயிருப்பேன் வாக்கு கொடுத்தவன், அப்படிப்பட்டவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறானே என்கின்ற அதிகமான மன வேதனையோடு ஆண்டவர் அங்கே காணப்பட்டார். ஆண்டவர் அங்கே உணர்த்தினார். யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்றார், காட்டி கொடுக்க துடித்து கொண்டிருந்த போதிலும் ஆண்டவர் யூதாசை காட்டி கொடுக்க விரும்பல. ரபி நானோ என்று மற்ற சீஷர்களைப் போல யூதாஸ் கேட்டபோதும், யூதாசே நீயா இப்படி கேட்குற? நீ தானே என்னை காட்டி கொடுக்க போற, அது உனக்கே நல்லா தெரியுமே. நீ மக்கள் கூட்டம் இல்லாத வேலை என்னை காட்டி கொடுக்க மனதார விரும்புகிறாயே, அப்படி இருந்தும் ரபி நானோ என்று நீ எப்படி கேட்கலாம் என மற்ற சீஷர்களிடம் அவர் யூதாசை காட்டி கொடுக்கவில்லை. பண ஆசையும் தன்னுடைய திட்டப்படி இயேசு கிறிஸ்து ராஜாவா மாறிட்டாருன்னா நான் நிதி மந்திரியா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அது மாறாததுனால தன் துரோக செயலினாலே பணத்தை சம்பாதிக்கவும் மன அமைதியையும் மன மகிழ்வையும் பெற்றுக்கொள்ளலாங்கிற தவறான திட்டத்திற்கு அவன் வாய்ப்பளித்தார். ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பளித்தார். தம்மை காட்டி கொடுக்கும் ஒருவனை பற்றி ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் ஏன் கூறணும் என நாம் சிந்திச்சோன்னா, அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்தவராக அவன் மனம் திரும்ப கடைசியாக ஒரு வாய்ப்பை அளித்தார் என்பதை தெளிவாக காண்கின்றோம். இந்த கடைசி நேரத்திலாவது அவன் தான் செய்து கொண்டிருக்கும் காரியம் எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத உணர்ந்து தன் துரோக செயலை பற்றி சிந்திக்கவோ தன்னை சீர்படுத்தி கொள்ளவோ அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக ஆண்டவர் இந்த கடைசி வேளையிலும் ஒரு வாய்ப்பு அளித்தார், எச்சரித்தார். அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி மத்திய 26-24 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தமக்காக கவலைப்படலை, நம்ம காட்டி கொடுக்க போகிறவன் அடைய இருக்கும் நிர்பந்தமான நிலைமையை குறித்தே அதிகமாக கவலை கொண்டார். ஐயோ அவனுடைய விலையேறப்பெற்ற ஆத்துமா நஷ்டப்பட இருக்கிறதே என்பதை குறித்து தன்னை அறியாமல் அவன் அழிவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கின்றானே, சாத்தான் தன்னை ஏமாற்ற இடம் கொடுத்து விட்டானே, மனக்கண்களை குருடாக்க இடம் கொடுத்து விட்டானே என்று அவனை குறித்தே ஆண்டவர் அங்கலாய்த்து அந்த மனுஷனுக்கு ஐயோ என்றார். நீதிமொழிகள் 29:1 காண்கின்றோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். யூதாஸ் தன் துரோக செயல் செய்ய புறப்பட்டான். ஜூதாஸ் lives to betray Jesus. 12 ஒருவனே இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகியானது எத்தனை ஆச்சரியம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது என்று யோவான் 13:30 நாம் காண்கின்றோம். துணிக்கை என்பது ஒரு வாய் உணவை குறிக்கும். புளிப்பில்லாத அப்பத்தில் ஒரு துண்டை எடுத்து அந்த ரசத்தில் முக்கி அது இயேசு கிறிஸ்து கொடுத்திருப்பார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது இதுதானோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இந்த அப்பத்தை கொடுப்பது அல்லது இந்த துணிக்கையை கொடுப்பது என்பது தன்னுடைய பந்தியில் இருக்கிறவர்களில் பிரதானமான ஒருவருக்கு, தான் நேசிக்கின்ற ஒருவருக்கு கொடுக்கின்ற நிகழ்வு தான் இந்த துணிக்கையை கொடுப்பது. அதை வாங்கும்போது கூட அவனுக்கு உணர்வு வரவில்லை. ராபோஜன ஸ்தாபகம், த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லார்ட்ஸ் சப்பர். தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை நினைப்பூட்டு நியமமாக வருஷந்தோறும் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் மரணத்தினாலும் அதன் இரத்தம் தெளிக்கப்பட்டதாலும் அவர்களுக்கு ஜீவன் கிடைத்தது. நமது ஆண்டவர் இந்த 2 கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவைகளுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தார். கடைசி ராபோஜனம் செய்த போது ஆட்டுக்குட்டி இல்லை, கிறிஸ்துவானவரே ஆட்டுக்குட்டியா இருந்தார். அவருடைய மரணத்தினாலே தான் அவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் தம்மையும் தம்முடைய மீட்பின் கிரியையும் நினைவுகூரும் நியமமாக அவர் இந்த சாக்கிரமத்தை ஏற்படுத்தினார். 1 Corinthians 11:24-25 வசனங்கள்ல பலியின் தேவ ஆட்டுக்குட்டி ஜீவனில் பங்கு பெற வேண்டும். பரிசுத்த நற்கரண ஆகிய ராபோஜனம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது யூதாஸ் காரியத் அங்கு இல்லை. மற்ற 11 பேர் மாத்திரமே இருந்தார்கள். யூதாஸ் பஸ்கா விருந்து முடிஞ்சதும் வெளியேறி விட்டான். ஸ்தோத்திர பாடல் பாடப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஸ்தோத்திர பாடல்னா 136வது சங்கீதம் பாடலாக பாடப்பட்டது. ஒரு வாசஸ்தலம் உண்டு என்பதையும், திராட்சை செடியில் நீங்கள் ஒரு கொடிகள் என்றும், கொடியை போல செடியோடு கூடிய ஐக்கியம் ஆண்டவரோடு, செடியில் நீங்கள் ஒவ்வொரு கொடிகள் என்றும், கொடியை போல செடியோடு கூடிய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து போனார். மேலும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று போதித்தவர், துன்பம் சகிக்க போதித்தவர், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை போதித்தார். பேதுருவின் மறுதலிப்பை ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியாக தமது சீஷர்களோடு இணைந்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டது. கெத்சமனே தோட்டத்திலே ஆத்தும பாடுகள். அகனி இன் த கார்டன் ஆஃப் கெத்சமனே. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்னர் எருசலேமுக்கு 1/2 மைலுக்கு கிழக்கே உள்ள கெத்சமனே தோட்டத்துக்கு கடந்து சென்றார். இது ஒரு ஒலிவ தோட்டம். கெத்சமனே என்பது எண்ணெயின் பள்ளத்தாக்கு என்று பொருள். வேதனைகளை அறிந்த பரமபுருஷனின் மனம் நொறுங்கத்தக்கதாக தேவ கோபமாகிய ஆலையில் ஆட்டப்பட்ட இடத்திற்கு இந்த பெயர் ஏற்றதுதான். அந்த ஆலையிலிருந்து வடிந்த எண்ணெயே உலகத்தாரின் படுகாயத்தை ஆற்றுகிற சஞ்சீவியாய் காணப்பட்டது. கெத்சமனே செல்லும் வழியில தான் கிதரோன் என்னும் ஆற்றை கடக்க வேண்டியிருக்கும். அந்த ஆறு எப்பொழுதும் ஆட்டுக்கடா ரத்தத்தால் நிறைந்து ஓடும். எருசலேம் ஆலயத்தில் பலியிடப்படும் ஆட்டுக்கடா ரத்தம் செல்லும் கால்வாய் ஆற்றோடு இணைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் என்பவர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் வருடந்தோறும் சுமார் 2.5 லட்சம் ஆட்டுக்கடா பலியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு செல்லும் வேளையில் ஆற்றை கடக்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தன்னுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியது குறித்து அவர் அறிந்திருந்தார். பேதுரு, யோவான், யாக்கோபோடு அங்கு சென்றிருந்தார். மற்றவர்களை தோட்ட வாசல்ல விட்டுட்டு போனார். கல்லறி தூரத்துல 3 பேரையும் ஜெபிக்க சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து தனியாக சென்று ஜெபம் செய்தார். துன்ப காலத்தில் தனித்திருந்து தியானம் செய்வது, ஜெபிப்பது நல்லது என்பதை கற்றுத்தந்து நம்மை வழிநடத்துகின்றார் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து. தனி தியானத்திலே இயேசு கிறிஸ்துவின் வியாகுலம், ஜீசஸ் சாரோஸ் இன் பிரேயர். ஒரு நாளும் தனக்காக கலங்காத இயேசு கிறிஸ்து இன்று பயப்படுவானேன், திகில் அடைவானேன். கொந்தளிக்கிற கடலின் மேல் திகில் அடையாமல் நடந்தவருக்கு இந்த சோலைக்குள் திகில் ஏன்? ஆபத்தை அறியாத பரிசுத்தராகிய அவர் உலகத்தாரின் பாவத்திற்கு வரவேண்டிய தேவ கோபத்தையும் சாபத்தையும் சகிக்கிறவராய் இருந்ததினாலேயே இவ்வளவு மனநோய். அதனாலேயே பிதாவே உமக்கு சித்தமானால் துன்பம், உபத்திரவம், பாடுகளாகிய இந்த பாத்திரம் நீங்கபடி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது மற்றற்ற மனவியாகுலத்தினால் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்தில் விழுந்தது. இயேசு கிறிஸ்துவின் வியாகுலமும் திகிலும் அவர் செய்த விண்ணப்பமும் அவரை பலவீனப்படுத்திவிட்டது. முதல்ல முழங்காலில் நின்று ஜெபித்த இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டதால தரையில முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். அதிக ஊக்கத்தோடு, பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு ஜெபித்தார். அது மனுஷர் பார்வைக்கு ஜெபமாக தோன்றினாலும் உள்ளபடி தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்பதை இயேசு கிறிஸ்து நிரூபித்து காட்டினார். அவரது விண்ணப்பத்தை கேட்ட சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தூதனால் அவருக்கு பலத்தை அனுக்கிரகித்தார். நம்முடைய பலகீனத்தில அவரை நோக்கி விசுவாச விண்ணப்பம் செய்யும் போது
மேற்கண்டபடி நமக்கு பலகீனத்திலே பலன் தந்து அவர் வழிநடத்துகிறவராய் இருந்தார். ஏதேன் தோட்டத்தின் ஆதாம் தேவனுக்கு பயந்து பாவத்திற்குள் விழுந்து கொண்டான். கெத்சமனே தோட்டத்தின் ஆதாமோ பாவத்தை குறித்து பரிந்து பேசி தம்மை ஒப்பு கொடுத்த உலமக்கள் அனைவரையும் ஆண்டவரோடு பேசுகிற பாக்கியத்தை உண்டாக்கினார். தோட்டத்தினால் இழந்தது, ஏதேன் தோட்டத்தினால் இழந்தது மீண்டும் கெத்சமனே தோட்டத்தினால் கிடைத்திருப்பது அவரது அதிசய செயலே. ஏதேன் தோட்டத்தினால் இழந்ததை கெத்சமனே தோட்டத்தினால் கிடைத்திருக்க செய்தது கர்த்தரின் அதிசய செயலே. ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.